இந்த நேரத்து இந்த தங்கை நாரி வந்த காரணம் இல்லாத வர மாட்டேன் தக்கா காரணம் இல்லாத வர மாட்டேன் தக்கா அண்ணா காரணம் சொல்லிருக்காங்க வந்து அண்ணா அந்த காரணம் அப்புறம் நீ என் கணவர் மாதிரி இருக்கிறவங்க ஆமா அப்படி அண்ணா அந்த குந்தி என்னோ கர்ப்பத்தில் உச்சவர்கள் ஆண்டவர்கள் அவங்க எப்படின்னா இருக்காங்க தக்கா எப்படி என்றா அதாவது என்னோட அத்தை பெற்ற செல்வங்கள் அனைவரும் நல்ல சேமத்துடன் தான் இருக்காங்க ஐவரு கேட்டாலும் ஒருத்தரை விட்டு நான் யாரு விட்டேன் அண்ணா அந்த ஐவரையிலே என் கணவர் எப்படின்னா இருக்காரு உங்களுடைய கணவரா தங்கா ஐவரையிலே உன்னுடைய ஒரே ஒரு கணவன் ஒப்பற்ற கணவன் அங்கவனும் நலமாக இருக்கான் எப்படின்னா இருக்காரு இவரும் நலமா இருக்கான் இருந்தாலும் நீ எப்படி இருக்க எனக்கு நல்லா கூட என் மகன் இருக்கும் போது வீரனா என் மகன் ஐயோ அழகான உன்னுடைய மகன் தான் ஞாபகம் வருது தங்கா ஆசாயா என்னால உங்களுடைய மகன் மகன் சொல்லும் போது ஞாபகம் வருது ஆசையா இயங்க எடுத்த அரவ போல சேமம் தான் உனக்கு மரியாதை கிடையாதா இதுக்கு மேல மரியாதை கிடையாது உனக்கு இல்ல கம்முனுவா நான் 1000 சொல்லுவேன் அண்ணா 1000 யாரா டேய் ரெண்டாம் கட்டான் ஏன்னா என்னுடைய மகனை கேட்கறதுக்கு உங்க தகுதியே கிடையாது ஏன் தெரியுமா பிறக்கும் போது என் மகனா அரவப்பாளன் ஆமா பிறக்கும் போது எங்க வச்சான் அந்த அடாலுங்க மாறு மேலே வச்சாக்கா எப்படியா மாறு மேலே வச்சானா சரி ஆமா என் மகனை என் மகன் எப்படி தெரியுமா இருக்கா எப்படி இருக்கா அண்ணா என்னுடைய மகனும் இப்ப தக்க பருவாடைகள் இருக்காங்க என்ன உன்னுடைய மகனோ தக்க பொறுத்த என் மகனுக்கு எந்த குறையும் கிடையாது என்ன போல மகன் இந்த ஊர்ல இருக்கிறவங்க கூட பெற்றிருக்க மாட்டாங்க அவ்வளவு அழகானவங்க என் மகன் அண்ணா என் மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் எதிர்பார்த்து என்ன செய்ய வேண்டும் அண்ணா கல்யாணம் பண்ண யோசனை
புருஷன் இருக்குன்னா இந்த நேரத்துல தக்க பரவாயில்லை இருக்கான் எப்படி கல்யாணம் பண்ணோம் அவனுக்கு 8 நாள் கல்யாணம் மகனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண மனக்கோட்டை கட்ட வச்சிருக்கா 8 நாள் கல்யாணம் 7 மேல ஊர்கலாம் மேல எப்படி தெரியுமா 10 நாள் கல்யாணம் 8 நாள் கல்யாணம் 7 மேல ஊர்கலாம் 10 நாள் கல்யாணம் பள்ளிக்கல ஊர்கலாம் சரி மனக்கோட்டை கட்டி வச்சிருக்க மனக்கோட்டை கட்டிருக்க சரிதான் இவ்வளவு நேரம் நம்ம மட்டும்தான் பேசிக்கொண்டு